இது எங்க கண்டுபிடிச்ச பைப்? யார் கண்டுபிடிச்சு காத்து பைப்? அதுக்கப்புறம் கேள்விப்படலையே அந்த அடிச்ச பிரச்சனை தண்ணிக்கா அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். உங்களை அடிச்சேன்னு கேள்விப்பட்டேன் ஹாஸ்பிட்டல்ல. இந்த பிரச்சனைக்கு பிரச்சனை இதுல என்ன பிரச்சனைண்டா மேல இந்த ஹட்டி வச்சிருக்கு. இது வந்து ஒரு 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 அமைப்பால கட்டினது இது. அப்ப மேல வந்து 2 டேங்க் இருக்கு. 5000 லிட்டர் 2 டேங்க் இருக்கு. அப்ப அதுக்கு வந்து தண்ணி போறது இந்த அடிக்கிற மோட்டர்ல இருந்து தான் போறது. இது வந்துட்டு அந்த இந்த கிணறு அடிச்சு வச்சிருக்கு. இதுல இருந்து தண்ணியை ஏற்றி இந்த அடிக்கிற பட்டை தான் வெளியில வருது. இந்த பட்டையில இருந்து தான் இஞ்சல பக்கம் ஒரு 50 வீடு இருக்கு. இங்க பாருங்க, காட்டுங்க, நீங்க சும்மா காட்டுங்க, இப்படி திருப்பி காட்டுங்க. 50 வீடு இருக்கு. இந்த 50 வீட்டுக்கு மிஞ்ச இருந்து நான் தண்ணி கொடுக்குறேன். சரியா? இப்படி தண்ணி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இப்போ இதில் தண்ணி ஃபுல்லாக ஏற்றாமல் கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், இது இந்த பக்கம் மேடு, அந்த பக்கம் பள்ளம். அப்போ அப்படி இருக்கும் போகல எல்லாரோட வீட்டுக்கும் சமமாக தண்ணி போகாது. அப்போ ஃபுல்லாக ஏற்றுனா தான் அந்த ப்ரெஷருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணி போகும். இப்போ தண்ணி இல்லை இங்கே. அப்போ தண்ணி இல்லாத கடலில் என்ன செய்யலை, சும்மா போட்டால் இந்த மோட்டர் அடிபட்டு போய் கிடக்கு. இப்போ வேலை செய்தில்லை. இப்போ மோட்டர் அடிபட்டு போயிருன்றதுக்காக வேண்டி நான் இந்த பள்ளியில் உள்ள மௌலவி கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருந்தேன். இப்போ நான் தான் பொறுப்படுத்திருக்கிறேன். காசும் வாங்குறதில்ல. முதல்ல எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறேன். அதாவது இந்த மோட்டர் வேலை செய்யறதுக்கான காசு வந்து மாதம் 36,000 ரூபா 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். அந்த காசை எல்லா மக்கள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறவிட்டு தான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த பில்லை கட்டுறது. அப்போ அந்த காசை கூட கட்டிக்கல அளவுக்கு இங்கே உள்ள மக்கள் வறுமையில் வாழ்கிறவங்க, அன்றைக்கு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. அப்படியேப்பட்ட கட்டத்தில் வந்துட்டு இதை பொறுப்பெடுத்து என்னால் முடிஞ்சதை என்ன வீடியோ பார்க்குறாக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி எந்த காசு இல்லை தான், மக்களோட காசு தான், அவங்கள்ட்ட சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறது கட்டி தான் நான் இதை. அப்போ பள்ளிக்கு தொலைவாராக்கள் ஒது செய்யறதுக்கெல்லாம் தண்ணி என்ன செய்யறது ஏற்கனவே இதில் தான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால், இன்னொரு அமைப்பால் எங்களுக்கு நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு இதொன்று ஒரு சின்ன டேங்க் ஒன்று வச்சிருக்கோம். அதில் தான் இப்போ தண்ணி இது செய்யறது. இப்போ இதில் வந்து தண்ணியை நிரப்பி தான் கொடுக்குறது. அப்போ அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இதை மூடி வச்சிருக்கும் போது இப்போ மூடி வைக்கிறதுக்காக வேண்டி மோட்டரை ஆஃப் பண்ணி போடணுன்றதுக்காக மூடி வச்சிருக்கு. அப்போ தண்ணி இல்லாமல் சும்மா சுற்றி மோட்டர் பற்றி போய்த்திருந்தேன். அது மாதிரி பற்றியே போய்த்திருந்தா. அப்போ இதை மூடி வைக்கவும் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால் திறந்துட்டு போய்த்தாரு. அப்போ மோளை சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னால், இல்லை இதை திறக்க வேணாம் சொல்லி அவர் மூடி வைக்க வேணாம், உடைச்சி எறிவேன் அப்படின்னு சொன்னது பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், டிஎஸ் கிட்ட நான் இதை தெரிவித்தேன். அப்போ டிஎஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இதை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி கிராம உத்தியோகத்தர் அனுப்பி வச்சார். கிராம உத்தியோகத்தர்கிட்ட இவரை உடைச்சி வீசுவாராம்னு சொல்லி சொன்னது தான் அவரோட வைஃப் தான் வந்திருந்துச்சு. அவர் சொன்னது அவங்க கோவம் வந்துட்டு. அப்போ ஜிஎஸ்ஏ சொல்கிறாரு, விடுங்க, இதை விட்டுட்டு போங்க, முடிஞ்சுன்னு சொல்லி. நானும் ஒரு 1000 தடவை இந்த ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் சாட்சி சொல்லும். நானும் 1000 தடவை சொன்னேன், போங்க, இதை விடுங்க, இனிமேல் நீங்கள் அவங்களுக்கு பேசாதீங்க, இப்படித்தான் தண்ணி தரலாம். என்ன சொன்னால் தொடர்ந்து தரையில இப்போ தண்ணி இல்லையே, கோடை இது, வெயில், மழை வெயில் இல்லையே, வெயில தானே இருக்குது. இங்கே பாருங்க எப்படி காஞ்சி போயிருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு பச்சை பசையில் இருக்கு. மற்ற நாளையில் இங்கே காஞ்சி போயிருக்கிற மருந்து அடிச்சு இல்லை, தண்ணி இல்லாமல். அப்போ இவிடத்தை மட்டும் பச்சை அரிக்கிறேன்னு சொன்னால், இங்கேருந்து அந்த வடி இருந்து இதுக்குள்ளால அந்த வடியில் தண்ணி இருக்கு தானே, அந்த தண்ணி காரணத்துக்காக இந்த பச்சை அரிக்கும். மற்ற இடமெல்லாம் காஞ்சி போயிருக்கும் பாருங்க. இப்படி காஞ்சி போன வறண்டு போயிருக்குது. இப்படியாப்பட்ட கட்டத்தில் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு வந்து அடிச்சு தலையில வேலை பார்த்தேன். இதை யாரோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்க ஃபேஸ்புக்கில் எழுதையும் அதை சொல்லியிருந்தாங்க, தனிப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஏன்டா எழுதுறீங்க, சமூக பிரச்சனை ஆக்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இது தனிப்பட்ட பிரச்சனையே இல்லை, இது சமூக பிரச்சனை. நான் மக்களுக்கு எவ்வளோ நல்ல சேவைகள் செஞ்சிருக்கிறேன். என்ன பெருமைப்படுறதுக்கு அவன் சொல்லலை, நான் சொல்கிறேன் பொதுவாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அப்போ நான் பார்த்தேன், இப்படி ஒரு ஏஜ் ஆகிட்டு தான் இருக்கணுமா இதில் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ எனக்கு தோணுது. இப்படிலாம் கேள்வி கேட்டு இருக்கணுமா நான் அப்படின்ட்டு இருக்குது. நீங்களும் வந்திருக்கிறீங்க, உங்களோட காணொலி பார்க்குறவங்களும் இதை பார்த்தீங்களா இருந்தால் மக்களுக்கு இங்கே தேவை, இந்த தண்ணியை ஏற்றுறதுக்கான ஒரு வழி ஒன்று தேவை. அப்போ இதுக்கு செய்ய வேண்டியது இல்லைன்னு சொன்னால், இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னால், முடிஞ்சால் சோலார் ஒன்று எங்களுக்கு எடுத்தாங்க. சரியா? சோலார் எடுத்து தந்தால் இந்த மோட்டருக்கு உரிய கரண்டை அந்த சோலார் மூலமாக நாங்கள் செய்தமாக இருந்தால் வந்துச்சுன்னு சொன்னால் பில் கட்ட தேவையில்லை. அப்போ பள்ளிவாசலுக்கும் நாங்கள் ஒரு இது செய்யணும். அப்போ பள்ளிவாசலுக்கு சோலார் வைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு பள்ளிவாசலுக்கு 7 மணி நேரம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே ஒரு சோலார் ஒன்று இருந்துச்சு. இங்கே மக்களுக்கு குடி தண்ணி இல்லையே, குடிக்கிறதுக்கு பாவிக்கிறதுக்கு எல்லாம் இங்கே இருந்து போகிறாங்க. இடம் இது மஜ்மா மேற்கு சூடு பத்தின சேனு சொல்கிறதுக்கு. மஜ்மா மேற்கு சூடு பத்தின சேனு. அப்போ இதில் மோட்டார் வேலை செய்யறதுக்கான கரண்டை வந்துட்டு ஒரு சோலார்ல இருந்து எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த மக்கள் காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சோலார்ல இருந்து கரண்ட் வரும்போது அது இலகுவா போய் திரும்ப உங்களுக்கு வாங்க அந்த மற்ற தண்ணியை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே